ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. திறன் ஒர்க் புக்கில் 6வது பாடம் வகுப்பு நிலை திறன்கள் 8ஆம் வகுப்பு. இதில் 6வது பாடம் இயற்கணித கோவைகளின் கூட்டல் கழித்தல் மற்றும் நேரிய சமன்பாடுகள் பற்றி இந்த பாடத்தில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்றாங்க. 1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. என்ன சார் அது அப்படின்னா 5x - 2ன்னு ஒரு கோவை இருக்குது. அதாவது உறுப்புகளை கூட்டல் கழித்தல் மூலமாக எழுதும்போது நமக்கு கிடைப்பது இயற்கணித கோவை. அதில் மாறி என்னன்னு கேட்குறாங்க. மாறி என்பது ABCD அப்படின்னு Z வரைக்கும் வர எழுத்துக்களை தான் நம்ம மாறின்னு சொல்லுவோம். ஏனென்றால் இவை வேறுபட்ட மதிப்புகளை பெறும். அப்போ இதில் என்ன இருக்குது? எக்ஸ். ஓகேவா? இந்த எழுத்துக்கள் வந்தால் அது மாறி, விடை எக்ஸு. ரெண்டாவது கேள்வியில் பாருங்களேன். இந்த கோவையில் x2y - 4 என்ற கோவையில் மாறிலி உறுப்பு. மாறிலி உறுப்புனா 1 2 3 4 எந்த நம்பர் வந்தாலும் அது மாறிலி உறுப்பு. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் XYZ ABCD எதுவுமே வரக்கூடாது. ஸோ அது எது பாருங்கள், -4 தான் ஆன்சர். சார் வெறும் +4 போடுவீங்க சில பேர் என்ன பண்ணுவீங்க, +4ன்னு மட்டும் போடுவீங்க. அது தவறு. -4ன்னு போடணும். இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸை கட்டாயம் குறிப்பிட வேண்டும். சப்போஸ் +4ன்னு இருக்கும்பொழுது நீங்கள் வெறும் 4ன்னு போட்டால் அது தப்பு கிடையாது. எக்காரணத்தை முன்னிட்டும் எந்த இடத்துலையும் மைனஸை விட்டுடக்கூடாது. நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட திறன் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? கிட்டத்தட்ட 100 திறன் வீடியோக்களுக்கு மேலே நாங்கள் போட்டிருக்கோம். இந்த திறன் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதில் திறன் வீடியோக்கள் 100க்கும் மேலே இருக்குது. ரெண்டாவது கேள்வி பார்ப்போமா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1 4xy என்ற உறுப்பின் எண்கெழு 4. இது என்ன சார் எண்கெழு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த உறுப்புக்கு என்ன நம்பர் இருக்கிறதோ அது எண்கெழு 4. சார் மாறிலி உறுப்புக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அதுலேயும் நம்பர் தானே பார்த்து எழுத சொன்னீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அந்த மாறிலி உறுப்பில் அந்த நம்பர் கூட XYZ எதுவுமே வராது, ABCD. ஓகேங்களா? அது தனித்த எண் மட்டுமே மாறிலி. எண்கெழு என்பது அந்த உறுப்பில் அதில் XY இருந்தாலும் சரி, அதில் இந்த நம்பரை எடுத்து எழுதுவது தான் எண்கெழு. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்க்கலாமா? 10Aவிலிருந்து 2Aவை கழித்தால் கிடைப்பது ரொம்ப ஈஸி. 10 ஆப்பிளில் 2 ஆப்பிளை எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? 8 ஆப்பிள். அதே தான் 10Aவில் 2A போனால் மீதி 8A. இது இயற்கணிதத்தில் இருக்குது, அல்ஜீப்ரா. சிலருக்கெல்லாம் அல்ஜீப்ரா இஸ் அ கோப்ரா அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அல்ஜீப்ரா பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அல்ஜீப்ரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்த கேள்வி பாருங்களேன். இது கொஞ்சம் கணக்கு போடுற மாதிரி தான் இருக்குது. என்ன சார் அப்படின்னா அடுத்தடுத்த இயல் எண்களின் கூடுதல் 55 எனில் அவ்விரு எண்களை காண்க. ஸோ 2 நம்பர் என்னன்னு தெரியாது இல்லையா? அந்த நம்பரை நம்பர் எக்ஸ்ன்னு வச்சா அதுக்கு அடுத்த நம்பர் x+1 இயல் எண் இல்லையா? 5ன்னு வச்சா அடுத்த நம்பர் 6 இல்லையா? 1 கூட்டம் இல்லையா? அதனால் அந்த எண்களை x,x+1 எண்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருதான்? 55 வருதான். அப்போ நான் இதை எக்ஸையும் x+1 கூட்டுறேன், 55. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 2x. 2x + 1 = 55. அப்போ இந்த 1 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுதா? 2x = 54, x = 27. அதாவது முதல் எண்ணு 27. அப்போ அடுத்த எண் என்னவாக இருக்கும்? அது கூட 1 கூட்டுங்க, 28. அப்போ அந்த 2 எண்கள் 27, 28.
அடுத்த கேள்வி, ஒரு முழு எண்ணின் 3 மடங்குடன் 6ஐ கூட்ட 36 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? எப்பயுமே அல்ஜீப்ராவில் ஒன்று தெரியவில்லை என்றால் அதை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அந்த எண் எக்ஸ் என்க. அப்போ கேள்வி பாருங்கள், அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம அமைக்கணும். அந்த எண்ணின் 3 மடங்கு அப்படின்றது 3x, அதுவும் கூட 6 கூட்டணுமா, அப்போ +6. இதை கூட்டினா என்ன வருது? 36 வருது. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். 3x + 6 = 36. இந்த 6 இந்த பக்கம் போச்சுன்னா 36 - 6 3x = 30. நமக்கு இந்த 3 தேவையில்லை, நாம் எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3 இந்த பக்கமாக திருத்தி விட்டுடணும். அப்போ இங்கே 3 பெருக்கலாக இருக்கிறது அந்த பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும். அப்போ 30/3 = 10. அப்போ x = 10. அப்போ அந்த எண் என்னது? 10. ஸோ வெரி சிம்பிள். கணக்கை நல்லா புரிஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.